நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பார்க்கு வந்திருக்கோம். மணல மீன் பிடிக்கிறதுக்கு மாவு போட்டு மணல மீன் பிடிக்க வந்திருக்கோம். உள்ள யாருக்கும் தூண்டி போட்டுட்ருக்காங்க, நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், யாருக்குனே தூண்டி போட்டுட்ருக்காங்க 3 பேர். நம்ம இப்போ தான் தூண்டி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம தம்பியா பிள்ளையும் போட்டுட்ருக்காரு. தம்பி ஹாய் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, 2 பேர் போட்டுட்ருக்காங்க. அந்த சைடில் காட்டிட்டேன், அந்த சைடில் 2 பேர் தூண்டி போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களும் மாவு வச்சு தான் போட்டுட்ருக்காங்க. யாருக்கா மீன் கடிக்குதான்னு பார்ப்போம். ஸ்கூல் லீவுன்னு சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கும்போது யாருமே மீன் பிடிக்க மாட்டேங்காங்கன்பா. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு எது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க நண்பா, நம்ம மொதல் மீன் பிடிச்சிட்டோம். மாவுக்கு போய் பண்டாரி மீன் கடிச்சிட்டு போகிறேங்க. சரிங்களா, எல்லாரும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான். வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது. அதான் ஏன் தெரில. மாவு தான் போட்டுக்கிருந்தோம். இப்போ என்ன விட்டு கட்டுற மாதிரி எப்படி ஓடுது மாதிரி சாமியாக ஓடும். ஓடுறானா 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 சல்லுன்னு போய் கல்லுக்குள்ளே உட்காந்துடான்பா. அதான் ஒரு பிரச்சனை. நல்லா தெரிக்கிறதா. நம்ம மணலைக்கு தான் போட்டுக்கிருந்தோம். மீனே பண்டாரி குட்டி பிடிச்சிருக்கோம். அடுத்து மணலை கடிக்கான்னு பார்ப்போம். டன் 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 ஏறப்பட. இதை பாருங்க, 2வது மீன் மணலை மீன் பிடிச்சிருக்கோம். சரிங்களா, அடுத்து எதாவது மீன் கடிக்குதான்னு பார்ப்போம். மீன் அடிச்சிருக்கோம். லைட்டாக தான் கிடக்கு பாருங்க. பார்த்தீங்களா, முள்ளு லேசான அடியேறி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தட்டி இருந்தானா வெளியே போயிருப்பான் மீன். அடுத்து எதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். நம்ம ஒயிட் கலர் சாப்பிட்லூர் தான் போட்டிருக்கோம். நம்ம தம்பியா பிள்ளையும் போட்டுக்கிட்டுருக்கான். அவனுக்கு எது கடித்தாலும் போட்டுருவான். அதையும் அவனும் புது ஸ்டிக்கில் வாங்கிட்டான். வாங்கி இன்றைக்கி நம்ம கூட போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகி போயிட்டு அடுத்து எதாவது ஒன்று பிடிக்கானான்னு பார்ப்போம். நானும் மீன் பிடிப்பு தண்ணி கொண்டு தான் போயிருக்கு. கண்டிப்பாக போயிருக்கும். நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம ரோஜ் பார்க்கு போயிருந்தோம். ரோஜ் பார்க்கு போய் மணல மீனுக்கு போட்டோம். மணல மீன் கடி இல்லை. மணல மீன் ஒரே ஒரு மீன் பிடிச்சோம், ஒரு பண்டாரி பிடிச்சோம். அதுக்கப்புறம் நேராக நம்ம எப்போதும் போகிற கல்லுக்குள்ளேயே போயிட்டோம். கல்லுக்குள்ளே போய் தூண்டி போட்டோம். இந்த ஒரு பண்டாரி பிடிச்சிருந்தோம். இது பாருங்கள், அவ்வளோதான். அங்கே ஒரு 2 மீன் பிடிச்சோம். இங்கே வந்து இந்த ஒரு மீன் பிடிச்சோம். அவ்வளோதான். இன்றைக்கி மீன் பிடிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மீன் கடி ஒன்றும் விசேஷமாக இல்லை. மழை வேறு எங்கள் ஏரியாவில் பெஞ்சுது. அதனால் அவ்வளோ விசேஷமாக மீன் கடி இல்லை. அடுத்த வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.